தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பேசும்போது, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை, பார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மட்டும் காசு இங்கிருந்து வருகிறது. பார்முலா 4 கார் பந்தயம் மேல்தட்டு மக்களின் விளையாட்டு. சென்னையில் நடைபெறும் இந்த கார் பந்தயத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கார் பந்தயம் நடைபெறும் இடத்திற்கு அருகே பல்வேறு குடிசைகள் உள்ளன. அதனை சரி செய்யலாம். சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை. வகுப்பறையில் மேல் சுவர் இடிந்து விழுகிறது. இதனை சரி செய்யலாம். இன்னும் மரத்தடியில் மாணவர்கள் படிக்கும் நிலை உள்ளது. போதிய கழிப்பறைகள் கூட இல்லாத நிலை உள்ளது. முதலில் இதனை சரி செய்ய வேண்டும். பிறகு கார் ரேஸ் நடத்தி கொள்ளலாம் என்று சீமான் தெரிவித்துள்ளார். முன்னதாக சென்னை சாலிகிராமத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிக்கும் போது, தமிழ் தேசியம் எழுச்சி அடைந்தால் திராவிடம் இந்திய தேசியம் செல்லா காசு ஆகிவிடும். நாங்கள் தனி நாடு கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்றால், இந்த நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழ் நாடு. மேலும் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க மாட்டேன் என அம்பேத்கர் சொன்னார். இந்திய நிலம் முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள் என அம்பேத்கர் சொன்னார். இந்திய நிலம் முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள் என அம்பேத்கர் சொன்னார். தெற்காசிய நாடுகள் முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்றவர்கள் வந்து குடிபெயர்ந்தவர்கள். சமஸ்கிருதம் படி என்று சொல்கிறார்கள். படித்தால் எந்த கோவிலில் வேலை கொடுப்பார்கள்? ஒரே நாடு, ஒரே மொழி, எல்லாம் ஏற்கிறேன். ஏன் காவிரியில் நீர் எனக்கு இல்லை? என்னுடைய வளம் எல்லோருக்கும், இழப்பு மட்டும் எனக்கா? ஒவ்வொரு நாளும் படகு பறிக்கப்படுகிறது, மீனவன் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சீமான் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.